மகரம் இன்னும் ஒரு 15 நாள் தாங்க. இந்த ஒரு மாற்றமானது நடக்கிறதுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. என்ன மாற்றம் வரப்போகுது? கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குல்ல. சோ அதான் நம்ம இந்த வீடியோல ரொம்ப விரிவா தெரிஞ்சுக்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய பேர் ஆதரவை தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுப்பேன். இந்த மகர ராசிக்கு வரக்கூடிய ஒரு 48 நாட்கள் எப்படி இருக்க போகுது? அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குரு பகவான் இப்ப புனர்பூசத்துல இருக்காரு. அடுத்து ரொம்பவே ஒரு 15 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புனர்பூசத்துல இருந்து மாறி பூசத்துக்கு போக போறாரு. அதுதான் ஒரு முக்கியமான நிகழ்வா நம்ம பார்க்கணும். இதுல உங்களோட கரியருக்கு என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல உங்க ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள் நீங்க என்ன மாதிரி கவனம் தேவை அடுத்த ஒரு டைம் பீரியட்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விஷயம் கரியர். மகரம் வேலை, உழைப்பு, சுயகால நிக்கிறது, யாரையுமே நம்ப மாட்டாங்க. மகரம் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. ஆனா நம்பினா யாருக்கும் ஏமாத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க சனியோட ஒரு ஆதிக்கம் பெற்றவங்க. சோ சனியோட ஆதிக்கம் பெற்றவங்க உழைப்பையே கடவுளா மதிக்கக்கூடியவங்க. சோ இன்னைக்கு உழைக்கிறதா நம்மளுக்கு அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் இந்த மகர ராசியில இருக்கவங்க. பட் என்னன்னா கரியர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது இந்த ஒரு டைம் பீரியட் நான் சொல்றேன், இந்த ஒரு 48 டேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில இருந்து 7ஆம் வீட்டுக்கு கிட்டத்தட்ட நிறைய கிரகங்களோட நெருக்கமான கூட்டமைப்பு சேருது. ஓகேவா? சோ கரியரை பொறுத்த வரைக்கும், பிசினஸை பொறுத்த வரைக்கும் புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி நமக்கு குரு வர உச்சமா இருக்காருல்ல. சோ குரு உச்சமா இருந்து அவரோட உச்ச பார்வையை உங்க ராசிக்கு விழுறாதுங்க. ஏதோ ஒரு ஒளி, ஏதோ ஒரு வெளிச்சம், எங்க இருந்தோ ஒரு ஒளி நம்ம மேல விழுந்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு தைரியம் வரும். ஆனா அதுவே ஒரு குருவோடைய ஒளி. இருள்ல நீங்க இப்ப போயிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஒளியே இல்ல, எங்கடா போறோம், ஏதா போறோம், கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அங்க ஒரு ஒளி வந்தாலும் எப்படி இருக்கும்? மனசுல ஒரு தெம்பு வருது, தைரியம் வருது. அது மாதிரிதான் இப்ப மகரத்துக்கு ஒரு தெம்பு, தைரியத்தை குரு பகவான் கொடுக்க போறார். சோ குரு கொடுக்க எவர் தடுப்பார்? சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு இருந்தது நம்ம குரு கொடுக்க எவர் தடுப்பார்னு மாத்திட்டோம். பட் எனிஹவ், குரு பகவானை பொறுத்த வரைக்குமே குரு, சுக்கிரன், சூரியன், புதன் இதெல்லாமே ரொம்ப நெருக்கமா இணைய போறாங்க இந்த ஒரு 48 நாட்கள். அதுல மிகவும் முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 15 நாளுக்கு அப்புறம், இந்த வீடியோ எப்ப ரிலீஸ் ஆகுதோ அப்பத்துல இருந்து ஒரு 15 நாளுக்கு அப்புறம் குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்துல இருந்து பூச நட்சத்திரத்துக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. பூசம் சனியோட நட்சத்திரம், அகைன் அந்த சனி பகவான் உங்களுக்கு மீனராசியில இருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட் தான். உங்களுக்கு குரோத்துக்கான டைம் பீரியட், மெட்டீரியலிஸ்டிக் குரோத்துக்கான டைம் பீரியட், பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு டைம் பீரியட். ஏன்னா ஒண்ணு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எங்க மகரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆல்ரெடி அவங்க நிதானமானவங்க தாங்க. நீங்க ரொம்ப நிதானம், ரொம்ப கேர்ஃபுல்லா, சனி மாதிரியே ஸ்லோவா நகர்வீங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா, ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது டிசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் குழம்பிடுவீங்க. ஸோ டிசைட் பண்ற விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த விஷயம் எப்ப டிசைட் பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு மைண்ட்ல ஒரு தெளிவு ஏற்படுத்திக்கோங்க. ஓகே, இதை நம்ம இன்னைக்கு பண்ணணும், இதை நம்ம நாளைக்கு பண்ணணும். ஒரு டைம் டேபிள் போடுங்க, ஒரு வரையறை போடுங்க. சனி மாதிரி டிசிப்ளின், நீங்க டிசிப்ளின் தான், இன்னும் கொஞ்சம் டிசிப்ளினா மாறுங்க. லாபங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது? மகர ராசிக்கு பெரிய பிரச்சனையே பாத்தீங்கன்னா, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்லைங்க. என்னத்த சொல்றது? அந்த மனுஷன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாரு. ஏன் பொண்டாட்டி என்னைய புரிஞ்சிக்கவே மாட்டான்? அந்த அந்யோன்யமே எங்களுக்குள்ள இல்லைங்க. முன்னாடி இருந்த அந்த கெமிஸ்ட்ரி, முன்னாடி நானும் என் ஒய்ஃபும் எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருந்தோம். இந்த சந்தோஷம் ஜாலிலாம் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபீல் பண்ணீங்கன்னா இப்போ சனி உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் நேச்சரை தான் அதிகமா கொடுப்பாரு. எமோஷனல் கொஞ்சம் கம்மியா இருக்கும், கொஞ்சம் ப்ராக்டிக்கலா நீங்க இருப்பீங்க ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். பட் இப்ப நம்ம கோச்சார் ரீதியா இப்ப நம்ம பார்க்கும்போது ஒரு 48 டேஸ்க்கு எனக்கு எப்படி இருக்குன்னு தோணுதுன்னா, குரு உங்களுக்கு 7th ஹவுஸ்ல நிறைய பிளானட்ஸோட இருக்கிறதுனால நிறைய உங்க பார்ட்னரோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமா இந்த டைம் இருக்கு. கொஞ்சம் தொலைதூர பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஃபாரின் ட்ரிப் நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போறதுக்கான, இல்ல ஃபாரின் ட்ரிப் இல்லைன்னா கூட நீங்க பக்கத்துல எங்கேயாவது ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி ரொம்ப தூரம் ஒரு 4-5 டேஸ்க்கு போயிட்டு வர மாதிரி
மாற்றங்கள் வந்து ஏற்படலாம். ஃபேமிலி ஒரு ரீயூனியன் ஆறதுக்கு, மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் இப்போ நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும் இந்த மாதத்துல. வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஒரு பர்சன் கிட்ட இருந்து நீங்க வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்க கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு பாசிட்டிவும் வரமாட்டேங்குது மேம், நியூஸ் எதுவும் வரமாட்டேங்குது அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ரப்போசல்ஸ்க்கான டைம் தான் இந்த மாதம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எப்பயுமே ஒரு சுபகிரகம் உச்சமாயி நம்ம ராசியை பாக்குது அப்படின்னாலே, யாரோ நம்மளுக்கு கைட் பண்றாங்க, யாரோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க, யாரோ நம்மளை தூக்கி விடுறதுக்கு வர்றாங்க அப்படின்னு நம்ம மனசு வந்து ரெடியா இருந்துக்கணும். டவுட் படாதீங்க. நான் சொல்ற ஒரே விஷயம், நம்ம சொல்லக்கூடிய இந்த ராசி பலன் எல்லாமே உங்களுடைய குரோத்துக்காக மட்டும்தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களுக்கு ஒரு தெம்பு ஊட்டுற மாதிரி. எப்பயுமே நான் அவங்க கூட தான் இருப்பேன். வீனசாஸ்திரம் எப்பயுமே உங்க கூட தான் இருக்கும். பட் என்னன்னா, ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களானது உங்க வாழ்க்கையில ஏதாவது நம்ம சேஞ்சஸை கொண்டு வரணும், என்னுடைய மக்களுக்கு ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும்னு தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில இந்த மாதம் சிறப்பு தான் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி மகரம் தான். ஸோ குழந்தைங்கள்லாம் வந்து மகர ராசியில உங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா, நிதானமா பொறுமையா ஒன்னொன்னா ஸ்டெப்பா எடுத்து சொல்லி வளங்க. ஸோ மகரம் அப்படின்றது எப்பயுமே குறிக்கோளுடைய ஒரு ராசி. ஸோ அதே மாதிரி உங்க பிள்ளைங்க வந்து சின்ன வயசுல இருந்தே அதிகமா வந்து ஒரு ஆம்பிஷியஸா இருப்பாங்க. இது வாங்கணும், சின்ன வயசுலயே சொல்லுவாங்க, ஒரு 7-8 வயசுல சொல்லுவாங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். ஆனா கண்டிப்பா அதே ஆவாங்க. ஒரு ஆம்பிஷியஸ் நேச்சர் இருக்கும் மகரத்துக்கு எப்பயுமே. இந்த துடிப்பு, அந்த வேகம், மேஷத்துக்கு தான் அந்த துடிப்பு அந்த வேகம் நீங்க நினைச்சுக்காதீங்க, மகரத்துக்கும் அந்த துடிப்பு அந்த வேகம் தான் இருக்கும். ஒரு விஷயத்த செட் பண்றாங்கன்னா அதை அடைவாங்க. ஏன்னா இந்த மகர ராசியில செவ்வாய் வந்து உச்சம். அதே மேஷத்தோட அதிபதி மகரத்துல உச்சம்னா ரொம்ப பவர்ஃபுல்லா செவ்வாய் இருப்பார். அப்ப செவ்வாயோட ஆளுமையும் சனியோடைய அந்த நிதானமும் ரெண்டும் ஒரு சேர கலந்து இருக்கக்கூடியதுதான் இந்த மகரம். சோ மகரத்துல ஒரு குழந்தையோ பிறக்குது அப்படின்னா அந்த குடும்பமே வந்து நல்லது பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சீரியஸா சொல்றேன், நான் வந்து ஜோக் பண்ணல. ஒரு குடும்பத்துல மகர ராசியில ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அப்பா அம்மா பேர் சொல்ற மாதிரி அந்த குழந்தை வந்து நிக்கும். சோ பெற்றோர்கள் வந்து உங்க குழந்தைக்கு இந்த மாதம் என்னென்ன தேவைகள், அவங்க தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணுங்க. ஏன்னா இந்த ராசிக்கு 5ஆம் வீட்டோட அதிபன் சுக்கிரன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு 9ஆம் வீடு புதன். சோ 5 அப்படின்றது சுக்கிரன், சோ படிப்பு. 9 அப்படின்றது உயர்கட்ட கல்வி, சோ ஹையர் எஜுகேஷன். அகைன் புதன் சுக்கிரனோட இணைவு வந்து 5 and 9 ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ ஹையர் ஸ்டடீஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குமா? நீங்க வந்து ஒரு யங் ஏஜ்ல இருந்து நீங்க அதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஹையர் ஸ்டடீஸ் போறதுக்கு வர்றதுக்கு இல்லை, இப்போ அதுக்கான ப்ராசஸிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஒரு டைம் பீரியட்ல உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க ரெகுலரா இதெல்லாம் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே வரும்போது லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். ஏன்னா மகரத்துக்கு தேவை வந்து இந்த சப்போர்ட் சிஸ்டம் தாங்க. ஏன்னா இந்த ராசி வந்து சனியோட ராசி. மகரம் எப்பயுமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகம். அவங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்கும். நீங்க சாதாரணமா மகரத்தை மட்டும் நினைக்காதீங்க, அமைதியா இருப்பாங்க. ஆனா உங்க வாயை திறந்து பேச ஆரம்பிச்சா நீ என்னப்பா இப்படி பேசுற, நீ எல்லாம் இப்படி பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லையப்பா, அந்த மாதிரி திறமைசாலிகளாகவும் இருப்பாங்க மகர ராசியில இருக்கவங்க. ஆனா அமைதியா இருப்பாங்க, அமைதியா கவனிப்பாங்க, சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அப்சர்வர் லிசனர் தான் மகரம். மொத்தத்துல மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல குரு பகவானுடைய உச்சமானது நிறைய மாற்றங்களை கொடுக்கறதுக்கு ரெடியா காத்துக்கிட்டே இருக்கு. நிறைய நல்லதே நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனுசு ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்பா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.